தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்றைக்கு 14/3/2015 சனிக்கிழமை, மூலம் நட்சத்திரம் இரவு 8:22 வரை, பிறகு பூராடம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நல்லதை சொன்னால் நல்லது நடக்கும். இன்றைக்கு காரடையான் நோன்பு. சாவித்திரி தன்னுடைய கணவன் உயிரை மீட்ட நாள் என்று சொல்கிறார்கள். அதேபோல் பெண்கள் இன்றைக்கு நோன்பு நூற்றால், விரதமிருந்து இறைவனை வழிபட்டால், கணவன் எந்த விதமான வியாதிகளில் இருந்தாலும் கூட அதிலிருந்து மீளக்கூடிய சக்தி கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். எனவே தான் இந்த காரடையான் நோன்பு என்பது மிக பிரபலமாக இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. பொதுவாகவே இறைவனை நாம் போற்றி வாழ்த்தி பாடிக்கொண்டிருக்கின்றோம். இறைவன் நம்முடைய உருவத்திலே சில மாற்றங்களை கொடுக்கின்றார். அவரை நினைப்பதற்காக அந்த மாற்றங்கள் வருகிறது. ஆனால் அந்த மாற்றங்களை நாம் ஏற்றுக்கொள்ளாமல், அதை நாம் பரிசீலனை செய்யாமல் வேறு வழியில் அதை மாற்றிக்கொள்கின்றோம். ஆராய்ந்து பாருங்கள். ஒருத்தருக்கு முதுமை வருது அப்படின்னா முதலிலே உடலிலே சுருக்கம் வரும், தளர்ச்சி ஏற்படும். அப்படி சுருக்கம் வருகிற பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இளமை மாறிவிட்டது, மெருகு குலைந்து விட்டது என்றாலும் கூட அழகு செய்து ஒப்பனை செய்து கொள்கிறார்கள். க்ரீம், மேக்கப் எல்லாம் போட்டு அதை அவர்கள் கொஞ்சம் அலங்கரித்து தன்னை இளமையாக மாற்றிக்கொண்டு காட்டுகிறார்கள். உடனே இறைவன் என்ன செய்கிறார்? கொஞ்ச நாள் சென்ற உடனே தலையை நரைக்க வைக்கிறார். அப்படி நரை காதோரத்திலே வந்துவிட்டால் இவர்களுக்கு முதுமை வந்துவிட்டது, இனி இவர்கள் இறைவனை நினைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக அவர் கொடுக்குறார். ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்க? அதில் ஒரு கருப்பு மையை தடவி அதையும் மறைத்து இளமையாக காட்சியளிக்கிறார்கள். கடவுள் அதற்கு அடுத்தாப்பில் ஒன்று செய்கிறாரு, பல்லை கீழே விழுக வைக்கிறார். பல் நல்லா ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கும், அதை கீழே விழுக வைக்கிறார். உணவு சாப்பிட முடியாமல் போனால் நம்மளை நினைப்பாங்கன்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர்களுக்கு பொய்ப்பல் மாட்டிக்கொண்டு அவர்கள் அதை உணவையும் சாப்பிட்டு அந்த இறை சிந்தனையிலிருந்து அவர்கள் மாறிவிடுகின்றார்கள். ஆகையினாலே தான் சித்தர்கள் பாடல் சொல்லும், அக்கருகு கொன்றை தும்பை அம்புலியும் சூடுகின்ற சொக்கர் திருத்தாளை தொழுது வணங்காமல் மக்கள் பெண்டிர் சுற்றமுடன் வாழ்வை மிக நம்பி அன்பால் எக்காலமும் உண்டென்று எண்ணினையே நெஞ்சமே, இதுவே சதம் என்று எண்ணினாய் என்று சொல்லுவார். அன்னம் பகிர்ந்திங்கு அலைந்தோர்க்கு உதவி செய்யும் ஜென்மம் எடுத்தும் சிவன் அருளை போற்றாமல் பொன்னும் மனையும் ஏழில் பூவையரும் வாழ்வும் இவை இன்னம் சதமென்று எண்ணினையே நெஞ்சமே என்று இவையெல்லாம் சதம் என்று எண்ணுகின்றாயே, நீ இறைவனை நினைக்க வேண்டாமா என்று சித்தர்கள் பாடல் எடுத்து சொல்லும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு கிழமை சனி, ஈஸ்வரனையும் வழிபாடு செய்யுங்கள், சனீஸ்வரனையும் வழிபாடு செய்யுங்கள். பெண்கள் காரடையான் நோன்பை நோற்று கணவனுடைய உயிரை மீட்ட அந்த காரடையான் நோன்பினை நோற்று கணவனுடைய ஆயுள் விருத்திக்கும் நீங்கள் நல்ல வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, நண்பர்களின் ஆதரவோடு நல்ல காரியம் நடைபெறுகின்ற நாள். நகை வாங்குவதிலும் நீங்கள் நாட்டம் காட்டுவீர்கள். காரணம், சுக்கிரபலம் உங்கள் ராசியில் இருக்கிறது. வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும், புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும், பொருள் சேர்க்கைக்கு அஸ்திவாரமிடும் நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆதாயத்தை காட்டிலும் விரயங்கள் அதிகரிக்கும், அலைச்சல் கூடுதலாக இருக்கும், ஆரோக்கிய தொல்லை உண்டு. எதிரிகளை நம்பி எந்த காரியம் செய்தாலும் அது நிறைவேறுமா என்பது சந்தேகம்தான். மிதுனராசி நேயர்களே, தொட்டது துலங்கும் நாள். தொடர்கதையாக வந்த கடன் சுமை குறையும், தொகை வரவு எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு வந்து சேரும். பாக பிரிவினைகள் சுமூகமாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கடகராசி நேயர்களே, சண்டை போட்டவர்கள் சமாதானமாக மாறுகின்ற நாள். தடைப்பட்ட காரியம் இன்று துரிதமாக நடைபெறும். கல்யாண கனவுகள் நனவாகும். பிள்ளைகள் நலங்கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு, வரவு திருப்தி தரும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இருப்பு தொகை அதிகரிக்கும் நாள். இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழப் போகின்றீர்கள். புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தொழிலில் புதிய பங்குதாரர்களை இணைத்துக்கொண்டு தொகை பெருகுவதற்கான வழியை கடைப்பிடிக்கப் போகின்றீர்கள். செய்தொழிலில் வளர்ச்சி கூடும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கன்னிராசி நேயர்களே, கையாளும் பொருட்களிலே கவனம் தேவைப்படும் நாள். விலையுயர்ந்த பொருட்களை கையாளுவதிலே கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். காலை நேரத்தில் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். மாலை நேரத்தில் மனக்கலக்கம் ஏற்படலாம். விரயங்களும் உண்டு. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். துலாம் ராசி நேயர்களே, நினைத்தது நிறைவேறும் நாள். நினைத்த காரியம் நிறைவேறும். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். செல்வநிலை உயரும். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி தரும்.
விருச்சிக ராசி நேயர்களே, முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள். முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லப் போகின்றீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். கடன் சுமை குறையும், கவலைகள் தீரும். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். ஆதாயம் அதிகரிக்கும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, சந்திரபலம் கூடுகின்ற இந்த நாள் சஞ்சலங்கள் அதிகம் ஏற்படும். அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். அரசு வழி சலுகைகள் வருவதில் தாமதம் ஏற்படலாம். ஆரோக்கிய பாதிப்புகளும் உண்டு. பயணங்களால் பலன் கிடைப்பது அரிது. மகர ராசி நேயர்களே, விரயங்கள் ஏற்படாதிருக்க விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட வேண்டிய நாள். வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். பக்கத்து வீட்டாரின் பகையை வளர்த்துக் கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். வாங்கல் கொடுக்கல்களிலும் கவனம் தேவை. விலையுந்த பொருட்கள் வீடு வந்து சேரும் மாலை நேரத்தில். கும்பராசி நேயர்களே, சூரிய புதனின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கும் என்று உடலில் இருந்த நோய்கள் ஓடி ஒழியும் நாள். உள்ளத்தில் மகிழ்ச்சி குடிகொள்ளும். இல்லத்தில் இருப்பவர்களின் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து மகிழப் போகின்றீர்கள். இடமாற்ற சிந்தனைகள், வீடு மாற்ற சிந்தனைகள் ஒரு சிலருக்கு மேலோங்கலாம். உத்தியோகத்தில் நல்ல உயர்வுக்கான அறிகுறிகள் தென்படும். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். மீனராசி நேயர்களே, வரவு திருப்தி தரும் நாள். வழிபாட்டில் கவனம் செலுத்துவீர்கள். சிறு விரயங்கள் ஏற்பட்டாலும் கூட அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. செவ்வாய் பலம் மேலோங்கி இருப்பதால் சொத்துக்கள் வாங்குவதில் உங்களுடைய எண்ணங்கள் செல்லும். வெற்றிகள் வீடு வந்து சேர இன்றைக்கு கிழமை சனி என்பதால் சனி பகவானையும் வழிபாடு செய்யுங்கள். அனுமனையும் வழிபாடு செய்யுங்கள். ஞானகாரகன் கேது உங்கள் ராசியில் சஞ்சரிக்கின்றார். எனவே ஞானத்தன்மை விருத்திக்கும். ஆன்மீக நாட்டத்தால் லௌகீகம் சிறப்பாக இருக்கும். எண்ணிய காரியங்கள் எளிதில் முடிய நீங்கள் இறை வழிபாட்டில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.